ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. சில பல ரீசன்கள் கண்டிப்பாக உங்க கூட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங். ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம சரண்யா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் எங்கேயுமே வெளில போகல. அதனால சரி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் கவன் சொன்னால் நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, எங்களுக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக தேவை அப்படின்றதுக்காக ஓகேன்னு சொல்லி பேசி முடிவு பண்ணியாச்சுங்க. ஸோ நான் வந்து இடியாப்பம் பசங்க கேட்டிருந்தாங்க, அதனால் இடியாப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே வந்து தனுக்குட்டிக்கு வந்து நான் செய்கிற நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் இடியாப்பம் கொஞ்சம் நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே செய்யணும். சரண்யா வந்து சொன்னாங்க நூடுல்ஸ் வேணாமல, நீங்கள் இடியாப்பம் மட்டும் செஞ்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. பட் அங்கே பசங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து நூடுல்ஸ் இடியாப்பம் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு கிச்சன் என்ன நிலமையில இருக்குன்னு பார்க்கலாம், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்கலாம், டைம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போதைக்கு நம்ம கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஃபன் பாக்ஸ் கழுவணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் க்ளீனப் பண்ணணும். அடுத்து இங்கே டீ போட்டுட்ருக்கேங்க குடிக்கிறதுக்கு. ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ அதனால் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 3 o'clock ஆகுதுங்க. ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ், இது பக்கம் வந்து முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுருந்தேங்க. ஸோ அது இருக்குது. அடுத்து ரசம். ஸோ இங்கே வந்து நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு தான் இப்போ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து தயிருக்கு பால் வச்சுருக்கேன் துவையறதுக்கு. ஸோ அதுலேருந்தே கொஞ்சம் கவனுக்கும் கபிலனுக்கும் அதிலே கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் கிச்சன் வேலை. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் குக்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ பார்ப்போம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். கவன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் தூங்கி ஏஞ்சி வந்தான். நான் அந்த ஒரு படம் ஒன்று டிவியில் போட்டேங்க, அதை கூட என்ன பார்க்க விடலை. அவன் ஏஞ்சி வந்துட்டான். ஸோ அது ஓடிட்டுருக்கு. அவன் வந்து படுத்துருக்கான். ஸோ இப்போ அவனை பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அடுத்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ பைனாப்பிள் ஜூஸ் போட்டுட்ருக்கேங்க. பால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் பைனாப்பிள் கட் பண்ணது இருந்துச்சு. ஸோ ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பழமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக அப்படியே அடித்து கொடுத்துருவேன். அவ்வளோதான். சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான். ஈஸியாக 1 நிமிஷத்துக்குள்ளார இந்த மிக்ஸி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஜூஸ். அடுத்து இப்போ இடியாப்பத்துக்கு மாவு எடுத்துக்கலாங்க. ஸோ நூடுல்ஸும் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்றதுனால 1.25 கப் வரைக்கும் மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சு எடுத்து யூஸ் பண்ணி, அதனால் அப்படியே கீழே போய் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிச்சு. ஸோ 1 கப்பு 1.25 கப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் எடுத்த 1.25 கப்புக்கு வந்து எனக்கு வந்து 20 இடியாப்பம் வந்துச்சுங்க. ஸோ 20 இடியாப்பமே நல்லா கொஞ்சம் பெரிய இடியாப்பம் தான். நல்லா 20 இடியாப்பம் வந்துச்சு. உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட மத்துக்கட்டை ஏதோ வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க. ஏன்னா அது அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவோட அளவு வந்து கரெக்டாக தெரியும். இல்லை அப்படின்னா தண்ணி நிறையா ஊற்றிடுவீங்க. அப்போ இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும். வெந்ததுக்கப்புறம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது வெந்ததுக்கப்புறம் அப்படியே கூழ் மாதிரி ஆயிடும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா. அதனால் அது மாதிரி பிசைஞ்சிக்கிங்க. ரொம்ப ட்ரையாக பிசைஞ்சிங்க அப்படின்னாலும் இடியாப்பம் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் பார்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறினீங்க அப்படின்னா அது கிளறும் போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் கிளறும்போது தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே மூடி வச்சிடலாம் கிளறிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மாவு இந்த சூட்டில் தான் அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதனால் வந்து இந்த சூட்டில் இருக்கணும் அப்படின்னா அப்படியே மூடி வச்சிடணும். சும்மா போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. நல்லா எல்லா தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணோமா அடியில் பொதுவாக நீங்கள் எந்த அகலமான பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சின்ன வாய் இருக்கிற பாத்திரமாக எடுத்தீங்க, அதாவது இப்போ இது வந்து உயரம் அதிகம், அந்த அகலம் வந்து கம்மின்றதுனால நல்லா அடி வரைக்கும் விட்டு கலரணும். இல்லை அப்படின்னா உள்ளே வந்து மாவு அப்படியே இருந்துடும். ஸோ இப்போ அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ அதை வடித்து விட்டுறலாம். நான் ஹக்கா நூடுல்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். 4 minutes தான் டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்கில் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அடி கனமான சட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா பூண்டு பல், வெங்காயத்தாள் நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இது நல்லா அடுத்தடுத்து இது மொத்தமாக கிளறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 நிமிஷம் தாங்க ஆகும். ஸோ தண்ணி கொதிக்கிறது தான் அதில் டைம் அதிகமாகும். பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து நான் ஃப்ரோசனில் வச்சு தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது ஃப்ரீசரில். ஸோ பீன்ஸுக்கு அப்புறமா துருவின கேரட் சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நான் ரீசெண்டாக துருவின ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அதனால் இப்போ துருவி வச்சிடுறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இந்த வேலையெல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஆரம்பித்தா தாங்க 7 நிமிஷத்துக்குள்ளே முடியும். ஸோ இப்போ வந்து செஷ்வான் சாஸ் சேர்த்துடலாங்க. ஸோ இது வந்து 4 பாக்கெட் இருக்கிற ஹக்கா நூடுல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஒரு பாட்டில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அளவு. ஸோ இப்போ நான் பாதி தான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால பாதி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து சில்லி சாஸ், இப்போ வந்து கெச்சப் போட்டுக்கலாம். கெச்சப் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வசதியாக இருக்கும். அடுத்து இப்போ முட்டைக்கோஸ், இன்னும் கொஞ்சம் முட்டைக்கோஸ் சேர்க்கணும். அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருவோம். டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிறத போட்டுகிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உப்பு வந்து அப்பப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் சாஸ்லாம் போட்டிருக்கறதுனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லா சாஸ்லேயுமே உப்பு இருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா கிளறி விட்டுறலாங்க. 1 பை 1 போட்டு போய் கிளறினதுக்கப்புறம் நம்மளோட நூடுல்ஸை வந்து எடுத்துடலாம். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு, ஏன்னா டைம் ஆகிடுச்சு நான் எடுத்து கடாய் வைக்கிறதுக்குள்ளார. ஸோ இப்போ 2 கரண்டி போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்து விட்டு கிளறினீங்க அப்படின்னா சூப்பராக கிளறி முடிச்சிடலாங்க. நான் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டையும் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டையும் சேர்த்துடலாம். ஸோ முட்டையும் சேர்த்துட்டு 2 கரண்டையும் வச்சு எடுத்து விட்டோம் அப்படின்னா அருமையாக ஒன்றோட ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ இது நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் ரெடிங்க. இப்போ பேக் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஸோ சூடாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நல்லாவே சூடாகவே இருக்கும். அடுத்து இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவு மாதிரி 2 அப்படியே உருட்டி வச்சிட்டேங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபில் பண்ணிடலாம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சிட்டேன். நம்ம இதை ஃபில் பண்ணி உள்ளே போட்டுருக்கோம். இது இந்த அச்சு வந்து உண்மையாலுமே சூப்பர் அச்சுங்க. தயவு செஞ்சு யாராவது வாங்குற மாதிரி பிளான்லாம் பண்ணிங்க அப்படின்னா பித்தளையில் வாங்கிக்கிங்க. அதான் பெஸ்ட்டு, உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும். இதெல்லாம் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பலகாரமாக இருக்கட்டும், இடியாப்பமாக இருக்கட்டும் நல்லா வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட மூடி வந்து வளைஞ்சிருது. அதுக்கப்புறம் அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ பெஸ்ட்டு இது, இல்லைனா வந்து அலுமினியம் சொல்லுவேன். அலுமினியம் கூட வந்து நல்லா பெஸ்ட்டு தான். பட் இதெல்லாம் வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒரு டைம் வந்து நம்ம நல்லதாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா லைஃப்க்கும் அது பாட்டுக்கு இருக்கும். அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா பித்தளையில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ சூப்பராக வந்து இடியாப்பம் இப்போ வந்து புளிஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய அச்சாக எடுத்திருக்கேன். என்கிட்ட இதை விட மெலிசாகவும் இருக்குது. இதில் வந்து 3 இடியாப்பம் புளியறது வரும். கொஞ்சம் குண்டா, இன்னை விட கொஞ்சம் குண்டாக வரும். இந்த சைஸ் ஒன்று, இதை விட சின்னது மெலிசாக ஒன்று வரும். ஸோ இப்போ நம்ம இதை புளிஞ்சு விட்டுடலாம். அதேமாதிரி உங்களோட இடியாப்ப மாவு வந்து பிய்யாமல் அப்படியே நூல் மாதிரி இப்படி ஒரே நெட்டுக்காக வந்துச்சு அப்படின்னா உங்களோட இடியாப்பம் வந்து பர்ஃபெக்டாக மாவு நீங்கள் கிளறி இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் வந்து மெடி இடியாப்ப தான் ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெரிய தட்டாக வச்சு நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் ஃபீல் பண்ணிடுறேன். எனக்கு வந்து வீடியோ வந்து பக்கம் ஸ்டாண்ட் வச்சுட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் புளிஞ்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இடியாப்பம் புளிஞ்சதை எடுத்து உள்ளே வச்சிங்க அப்படின்னா 7 நிமிஷத்தில் நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால எடுத்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி கிளறினீங்க அப்படின்னா பால் வந்து நல்லா திக்காக வரும். ஸோ இப்போ இது மாதிரி நான் வந்து 3 தடவை வடிகட்டுவேங்க. இதே மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து 3 தடவை வடிகட்டுவேன். அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை இல்லைனா வெல்லம். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 8-9 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் எடுத்த அளவுக்கு. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டோன்னா தேங்காய் பால் ரெடி ஆயிடும். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா 2 ஐட்டம் முடிஞ்சிருச்சு. நான் இடியாப்பம் மட்டும்தான். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. லாஸ்ட் இடியாப்பம் வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வச்சிட்டேன். அப்படியே மழை மாதிரி குமிஞ்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் பேக் பண்ணி வச்சிட்டேன். நூடுல்ஸும் பேக் பண்ணி வச்சிட்டேன். இந்த பக்கம் இடியாப்பமும் ரெடியாக இருக்குது. ஸோ பசங்க வந்து கிளாஸ் போயிருக்காங்கங்க. ஸோ இப்போ அவங்க வந்தோடனே அப்படியே கிளம்பி போகிற வேலை தான். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:15. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:10ன்னு நினைக்கிறேன். அதாவது இடியாப்பத்துக்கு மாவு பிசையும் போதே. ஸோ 1 ஹவருக்குள்ளார எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கிளம்பலாம் நம்ம. நான் போயிட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஸோ பசங்க வரத்துக்குள்ளே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா 5-10 மினிட்ஸில் அங்கே போயிடலாம். அது என்ன அது? நூடுல்ஸ். அதே இடியாப்பம் மூடி வை, ஆறி போயிடும். இடியாப்பம் பிடிக்குமா உனக்கு?
ரொம்ப பிடிக்குமா? ஓகே, சரி நல்லா க்ளோஸ் பண்ண தெரியலையா? அதை வரேன், அம்மா வரேன். சரி ஓகே, நீ கிளம்பு, போய் சாக்ஸ் போட்டியா? ஷூ போடு போ. ஓ தேங்க்யூ ஸோ மச் கவன், யூ டிட் பர்ஃபெக்ட், தேங்க்யூ. அல்ல, கீழே விழுந்துடாத. நூடுல்ஸ். இப்போதான் நீ பார்த்தல, அது அந்த நூடுல்ஸ் தான் பார்த்தியா? ஓகே, ஓப்பன் பண்ணு. நான் பிடிச்சிக்கிறேன், ஓப்பன் பண்ணு. முடியலையா? சரி வரேன், ஓப்பன் பண்ணு. அது கோகோனட் மில்க். இப்படி தாங்க நாங்கள் கிளம்பி வெளில போவோம். -1 வெதர். எல்லாரும் இப்படி தான் போயிருக்காங்க, நானும் இப்படி தான் போகிறேன். 6:30 மணி தாங்க ஆகுது, நல்லா இருட்டிருச்சு. உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? உனக்கு நாளைக்கு கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுப்பாங்க. இல்ல பெல்ட் என்ன கொடுப்பாங்க? சரி, அது உனக்கு இல்ல, இதான் உனக்கா? அது அம்மாவுக்கு, மாமாவுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு மட்டும்தான், பசங்களுக்குலாம் அது இல்ல உனக்காக தானே செஞ்சவா. பார், கபிலன் கவனுக்காக இடியாப்பம், உனக்காக நூடுல்ஸ். உனக்காக தான், நேத்து நீ கேட்டல்ல, உனக்காக தானே செஞ்சேன் நானு. அம்மா சும்மா சொன்னேன், உனக்குதான் இல்ல, உனக்காக தான் அத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. உனக்காக தானே செஞ்சேன். கொட்டிடாத, வைக்கல, கீழே வை, கீழே வை. அவன் வந்து பாப்பான், இங்க வந்து வச்சு வை. உனக்காக தான் செஞ்சேன் நானு. கபிலனுக்கும் கவனுக்கும் இடியாப்பம் பிடிக்கும். சரி நீ கேட்டல, இப்போ அவங்க 2 பேரும் செய்யும்போது உன விட்டுருவேன் நான். அதனால தான் உனக்காக இதை செஞ்சேன். கரெக்டாக சரண்யா மாவு உருட்டிகிட்டு இருந்தாங்க பூரி தேய்க்கிறதுக்கு. நம்ம போயாச்சு. ஸோ அதனால் நான் தேய்க்கிற சரண்யா நீங்கள் போட்டு எடுங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாம் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு வந்து இங்கேயும் வேலை செய்கிறீங்களா அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, நான் தேய்க்கிறேன், நீங்கள் போட்டு எடுங்க அப்படின்னேன். ஸோ அவங்க வந்து பூரி போட போயிட்டாங்க. இந்த பக்கம் வந்து நான் தேய்ச்சிட்ருக்கேன். ஸோ சரண்யா வந்து இங்கே பூரி போட்டுட்ருக்காங்க. பூரி சுடும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருங்க. காற்றின் மொழி படத்தில் வந்து ஜோதிகா ஒரு சீனில் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அவங்க வந்து சொல்லுவாங்க, எங்கள் அக்காலாம் கூட கேட்பாங்க, நீ சுட்டால் மட்டும் எப்படி பூரி புஷ்ஷுன்னு வருது அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சுட்டால் பூரி புஷ்ஷுன்னு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே சமையலை ரசித்து செய்கிற யார் சுட்டாலும் பூரி புஷ்ஷுன்னு தான் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக். நான் பூரி சுடும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வர டைலாகும் அதுதான். ஸோ அது கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ புஷ்ஷுன்னு எல்லா பூரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆனாலும் இப்போ டெம்டிங்காக இருக்குது, இன்னொரு தடவை பூரி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. சில வேலைகள் செய்யும்போது அடுத்தவங்க செய்யும்போது நமக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும்ல. அதில் இந்த சப்பாத்தி மாவு பேசுகிறது உண்மையாலுமே, இந்த சப்பாத்தி மாவு திரட்டுறது, பூரி திரட்டுறது உண்மையாலுமேங்க. நான் செஞ்சுட்டு இருந்தது பார்த்தோன்னே அவங்களும் வந்து நானும் 2 பூரி தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேய்ச்சாங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கு வந்து சாப்பிட எல்லோரும் வந்து உட்காந்துட்டோங்க. ஸோ செம்ம பசி தான். ஏன்னா 7:30 இப்போலாம் வந்து ஸ்கூல் போகிறதுனால 7:30 எல்லாமே சீக்கிரம் சாப்பிட்றோம் எல்லாருமே. ஸோ அதனால் அந்த டைமுக்கு பசி எடுத்துருது. 7:30 to 8ன்னு வச்சுக்கோங்களேன் டின்னர் டைமு. கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கும். ஸோ எல்லாருமே நல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க. தனுக்குட்டி மட்டும் இடியாப்பம் பிடிக்காதுன்னு அவன் தெளிவாகவே சொல்லிட்டான். அவனுக்கும் ஃபோர்ஸ் பண்ணி தட்டில் வச்சாங்க. பட் அழுதுகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே அவங்க அம்மா வந்து சமாதானம் பண்ணி வாங்கிட்டாங்க அவனோட பிளேட்டை வந்து. அதனால் அவன் வந்து நூடுல்ஸில் எடுத்து சாப்பிட்டான். ஸோ ஹாப்பியாக போச்சுங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பூரி தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி தான் இருந்தாலும் நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சமைக்காத ஒரு சாப்பாடை டேஸ்ட் பண்ண தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். ஸோ நான் சமைக்காத சாப்பாடாக சாப்பிட தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிது. அதனால் சரணையாக சமைச்சதை தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 by 1 அப்புறம் இடியாப்பம், நூடுல்ஸ், அதுக்கப்புறமா சாப்பிட்டாச்சு. ஸோ சென்னா மசாலா பூரி மசாலா வந்து பட்டாணி போட்டிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போர்டு கேம் விளையாடுவோம். என்னையும் நானும் சேர்த்துக்குங்க, நானும் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். அதுக்கு தான் அவனை சமாதானம் பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஸோ நாளைக்கு தமிழ் ஸ்கூல் இருக்குன்ற காரணத்தினால நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:25 ஆகுது. ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேங்க.